ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அருண். ஓம் ஆனந்தமயி சைத்தன்ய கரம். அன்னையின் அம்மா குழந்தைகள் வணக்கம். வணக்கம் காந்தி. அன்னையின் குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோவில்லையிலிருந்து இன்னைக்கு பெரும்பாலானோர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இன்னைக்கும் ஆப்சண்டா நிறைய பேர். எனிவே இப்ப வந்துருவாங்க நினைக்கிறேம்மா. சரி, ஓகே. எனிவே ஒரு 2 பேர் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து படிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம், படிக்கலாம் அவ்வளோதான். ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு ஒரு ஆனந்தமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். முதல் நாள் தான் தர்ஷன் டே வந்தது. எல்லாரும் ஆசிரம் போயிட்டு வந்தீங்க, எல்லாரும் அதை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. நான் முதல்ல எங்களுக்கு ஆரோவில்லா ஆம்பி தியேட்டரில் அதை முடிச்சுட்டு பான்ஃபயரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆசிரமுக்கு போனேன் நான். பட் சாவித்திரி பவனும் போயிட்டு போனேன். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது இது 80வது சுதந்திர தின விழா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பகவான் வந்து எவ்வளோ தூரம் இந்த இந்திய மண்ணை நேசித்தார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது சொல்ல வேண்டியதில்லை. அந்த சுதந்திரத்தின் பொருட்டு தான் யோகத்திலும் ஈடுபட்டார் அவர். அதுக்கப்புறம் அந்த இறைவனுடைய ஆணைப்படி அந்த பாதை மாறிடுச்சு. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, பொதுவாக உலக மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை வந்து செய்தார். தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க வந்து இதுக்காக தியாகம் செய்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு அதை நினைவுபடுத்திட்டு நம்ம வந்து இன்னைக்கு இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் அப்படிங்கிற இந்த அருமையான இதை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சிறு குழந்தை போல் இதை கையில் எடுத்தோம். ஒரு 100 வரைக்கும் இதை வந்து படிச்சிட்டோம். 103 அருமையான பகுதி இந்த வாரத்தில் வரக்கூடிய பகுதி. இதை ஏன் அப்படி, எல்லாமே நல்ல பகுதி தான். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான ஒரு பகுதியாக இருக்கு. நம்ம படிக்கும்போது இது தெரியும். அன்பு அப்படிங்கிறது சாதாரண மனித அன்பு ஒரு பக்கம், ஆனா இறைவனுடைய அன்பு அப்படிங்கிறது இன்ஃபாலிபிள்னு சொல்லுவாங்க. அது எப்பயுமே தவறாது. அதுல வந்து குற்றம் குறை எதுவுமே இருக்காது. ஒரு குழந்தை மாதிரி அந்த அன்பு வந்து நம்மளை சுத்திட்டே இருக்கும். நமக்கு தான் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த திறன் இல்லாம போயிடுது பல சமயங்கள்ல. இல்லாட்டி அதை தவற விட்டுருவோம். அதுதான் நடக்கிறது. ஆனா நம்ம வந்து இது என்னுடைய அனுபவம். அதாவது என்னைக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய ஸ்டாச்சு வந்து சாவித்திரி பவன்ல நிறுவப்பட்டதோ அன்னைக்கு தான் என்னுடைய ஆரோவில் வாழ்க்கையும் துவங்கியது. ஸோ அந்த பௌர்ணமி நிலவில் அவர் வந்து 21 February 2008 அன்னைக்கு தான் அந்த ஸ்டாச்சு வந்து வச்சாங்க. அது ஏற்கனவே ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதில் அங்கே உள்ள அன்னைக்கு அது ஈவினிங்காக தான் என்டர் ஆனேன் சாவித்திரி பவனுக்குள்ள. பட்டு ஸ்டாச்சு வருதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நான் வந்து அந்த இதெல்லாம் மூவ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. பட் எதேச்சியாக வந்து அங்கே போகும்போது என்ன காரணத்தினால போனேன்னோ எனக்கு தெரியாது. மாலை ஒரு 6 மணிக்கு 6-7 மணிக்கு மேலே போகும்போது யாருமே இல்லை. ஸ்டாச்சு வந்து வச்சுட்டாங்க. அந்த கடைசி ஃபைனல் இது மட்டும் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஹெல்மோட் அங்கே இருந்தார். ஷதாவன் தூரத்தில் நின்றுட்டு இருந்தாங்க.
நாங்க உட்காந்துருந்தோம் அந்த பெஞ்சில் உட்காந்து அதை பகவானை பார்த்துட்டே இருந்தோம். அது வந்து ஒரு சிலையாக எனக்கு தெரியல, அது வந்து ஒரு கருணையின் வெளிப்பாடாக, ஒரு தெய்வீக அன்பின் வெளிப்பாடாக அன்னைக்கு அதை உணர்ந்தேன் நான். ஒரு முறை ஷதவன் வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க, இங்கிலீஷ் ஆஃப் சாவித்ரி கிளாஸை பற்றின ஒரு சர்வே. இது வந்து யார் யார் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒன்று எடுத்தாங்க. நான் சொன்னது இங்கிலீஷ் ஆஃப் சாவித்ரியை பற்றி கூட சொல்லலை. நான் மெயினாக சொன்னது, எனக்கு இங்கே உள்ளே வரும்போதே வந்து பகவானுடைய ஒரு கம்பேஷன் தான் எனக்கு, அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட எழுதி கொடுத்தேன். ஸோ அதுபோல் அந்த பேரை சொல்லும் பொழுதே ஒரு அன்பு ததும்பி இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆகஸ்ட் 14 கொஞ்சம் இங்கே ரெலிக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. சாவித்ரி பவன்லேயும் சரி, திருமந்திரிலையும் சரி, அப்புறம் ஒரு ஆரோவில் பள்ளியில் வந்து கொடியேற்ற சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போனப்பவும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். இட் வாஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், அப்படி தான் தெரிஞ்சது. ஸோ அந்த டிவைன் லவ்வை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்முடைய வகுப்பு வந்து தொடரப்போகுது. ஸோ அதுக்கு தான் இதை சொன்னேன். ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான மதருடைய அன்னையினுடைய சொற்களை வந்து நாம் படிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இன்னைக்கு, போன வாரமே தெரியும் இதை தான் நெக்ஸ்ட் வீக் இது பண்ண போகிறோன்னு, பட் இட் ஆடட் த எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ யாராவது வாசிக்கிறீங்களா? நான் படிக்கவாமா? வணக்கம்மா. படிங்க. வணக்கம் ராதாராணி. ஆஃப்டர் 2 weeks. ஆமா, ஒரு வீக் தூங்கி போயிட்டேன், இன்னொரு வீக் ஐ வாஸ் நாட் ஹியர். ஓ ஓகே, அதனால தான் முடியல. சரி, முதல்ல இந்த அஃபோரிசம் வாசிச்சுட்டு அப்புறமா அந்த டெக்ஸ்ட். ஷூர்மா, ஷூர். ஒரே ஒரு நிமிஷம். 106, 106, 7 ரெண்டையும் படிக்கணும் இல்லையா? ஆமா ஆமா. இல்ல 103ல இருந்தே படிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகேம்மா. Aphorism 103. Vivekananda, exalting sannyasa, has said that in all Indian history, there is only one Janaka. Not so, for Janaka is not the name of a single individual, but a dynasty of self-ruling kings and the triumph cry of an ideal. In all the lakhs of ochre-clad sannyasins, how many are perfect? It's the few attainments and the many approximations that justify an ideal. There have been hundreds of perfect sannyasin because sannyasa has been widely preached and numerously practiced. Let it be the same with the ideal freedom, and we shall have hundreds of Janakas. 106. Sannyasa has a formal garb and outer tokens. Therefore, men think they can easily recognize it. But the freedom of a Janaka does not proclaim itself, and it wears the garb of the world. To its presence, even Narada was blinded. Hard is it to be in the world, free yet living the life of ordinary men. But because it's hard, therefore it must be attempted and accomplished. Yes. Aphorisms. Thank you, ma'am. அந்த இது டெக்ஸ்ட் வாசிக்கிறோம். 199 பேஜ்ல இருந்து வாசிக்கணும் இல்லையா? இப்போ ஆமா. எஸ், திஸ் இஸ் an experience. அதுல இருந்து ஆஞ்சி மேடம், ஒரு நிமிஷம் அதை எடுத்துக்கிறேன். This is an experience. ஆமா, அங்க இருந்து தான். Yes, I got it. Thank you.
Mother, this is an experience I am having more and more. For the contact with this true divine love to be able to manifest, that is, to express itself freely, it demands an extraordinary strength in beings and things which does not yet exist. Otherwise, everything falls apart. There are lots of very convincing details, but of course, because they are details or very personal things, one cannot speak of them. But on the evidence of repeated experiences, I have to say this. When this power of pure love, which is so wonderful, which is beyond all expression, as soon as it begins to manifest abundantly, freely, it is as if quantities of things crumple down immediately. They cannot stand. They cannot stand. They are dissolved. Then everything stops. And this stopping, which one might think is a disgrace, is just the opposite. It is an infinite grace. Simply to perceive a little concretely and tangibly the difference between the vibration in which one lives normally and almost continually, and that vibration, simply to observe this infirmity, which I call sickening, it really makes you feel sick. That's enough to stop everything. Only yesterday, this morning, there are long moments when this power manifests. Then suddenly there is a kind of wisdom, an immeasurable wisdom, which causes everything to subside in perfect tranquility. What must be shall be. It will take the time that is needed. And then everything is all right. In this way, everything is all right immediately. But the splendor fades. One has only to be patient. அங்கே நிறுத்திடலாம். Thank you, ma'am. Thanks. தமிழ்ல யாரும் வாசிக்கிறீங்க? தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? மீனாட்சி அம்மா வரலையா? நான் வாசிக்கிறேன். வாசிங்க மைக்கு. பக்கம் 108, 109, கடைசி லைன், கடைசி பேரா. இந்த அனுபவம் இப்பொழுது எனக்கு அதிகம். கரெக்ட் தானே மேடம்? கரெக்ட் தான். இந்த அனுபவம் இப்பொழுது எனக்கு அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையான தெய்வீக அன்புடன் உள்ள தொடர்பு வெளிப்பட்டு விளங்க வேண்டுமானால், அதாவது அது சுதந்திரமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், ஜீவர்களிடத்திலும் பொருள்களிடத்திலும் அசாதாரண வலிமை இருக்க வேண்டும். அந்த நிலை இன்னும் வரவில்லை. அந்த வலிமை இல்லை என்றால் எல்லாம் நொறுங்கி விழுந்துவிடும். நல்ல உறுதியளிக்க கூடிய விவரங்கள் எல்லாம் உள்ளன. ஆனால் அவை விவரங்களாக அல்லது மிகவும் தனிப்பட்ட விஷயங்களாக இருப்பதால் அவற்றை பற்றி பேச முடியாது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட சான்றின் வலிமையில் நான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த தூய அன்பின் ஆற்றல் அது அற்புதமானது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தாராளமாக வெளிப்படத் தொடங்கியதும் அது திடீரென ஏதோ இடிந்து விழுவது போலிருக்கும். அவற்றால் இதை தாங்க முடியாது. அவை தேய்ந்தொழிந்து போகும். பிறகு எல்லாம் நின்றுவிடும். இப்படி நின்று விடுவதை அருள் விலகிவிட்டதன் அடையாளமாக நாம் கருதக்கூடும். ஆனால் உண்மையில் அது அதற்கு நேர் எதிரானது. அது தனிப்பெரும் கருணை. தான் வழக்கமாக அநேகமாக முழு நேரமும் வாழும் அதிர்விற்கும் அந்த அதிர்விற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை சிறிது சிற்பமாகவும் தெளிவாகவும் உணர்ந்தால் இந்த பலவீனத்தை குமட்டுகின்ற ஒன்று என்று சொல்லலாம். ஆம், உண்மையிலேயே அது குமட்டும்படியானதுதான். கவனித்தால் அதுவே எல்லாவற்றையும் நிறுத்த போதுமானது. நேற்றுதான் இன்று காலை இந்த ஆற்றல் நின்ற நேரம் வெளிப்படுகிறது. பிறகு திடீரென ஒருவகை ஞானம், அளவற்ற ஞானம் எல்லாவற்றையும் பூரண அமைதியில் அடங்கி இருக்க செய்கிறது. எது ஆக வேண்டுமோ அது ஆகும். தேவையான காலம் பிடிக்கும். பிறகு எல்லாம் சரியாகும். இந்த முறையில் எல்லாம் உடனேயே சரியாக இருக்கும்.
ஆனால் அந்த ஒளி மங்குகிறது. கரெக்ட். இதோட நிறுத்திக்கணும்ல மேடம்? இன்னும் அடுத்த ஒரே ஒரு சென்டென்ஸ். பொறுமையோடு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஷண்முகப்பிரியா, அந்த டிவைன் லவ் போட்டோ போடுங்க. ஓகே, இது யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? வசந்தாம்மா. யார் சொல்றீங்க? ராதாராணி சொல்லுங்க. சொல்றேம்மா. அதாவது என்ன நான் புரிஞ்சுட்டேன்னா, ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாங்க மதர். நம்பர் 1. நம்பர் 2, நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அன்பை வந்து மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நல்ல திடம் வேணும். அது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது. ஏன்னா அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்பயே சிலப்ப அது புரியறது. அப்புறம் 2வது வந்து சிலப்ப நமக்கு வந்து அருள் குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு நிலை நம்ம ஃபீல் பண்றோம். அதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து சொல்றாங்க அது வந்து அருள் குறையல, நல்ல நிறைவா இருக்கு, உன்னை வழி நடத்துறதுன்னு சொல்றாங்க. ஆமா, அது புரிஞ்சின்ற மாதிரி 2ம். ஆனா நம்ம மகா பொறுமையா இருக்கணும், அதுவும் புரிஞ்சுட்டேன். தேங்க்யூ. வசந்தாம்மா. தேங்க்யூம்மா. நீங்க ஃபீல் பண்ண மாதிரியே நானும் இந்த போர்ஷன்ல தான் மதர் அவ்வளவு சூக்ஷ்மமும் நமக்கு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சேன், புரிஞ்சிருந்தேன். என்னன்னா ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க இந்த 107ல வந்து hard is it to be free and also live in the ordinary life. நம்ம ஆர்டினரி லிவிங்லயும் இருந்துட்டு ஆனா அந்த டிவைன் ஃப்ரீடம் அதையும் சேர்த்து ஃபீல் பண்றது எப்படி கம்பைன் பண்ண போறோம், அது வந்து டஃப் அப்படிங்கறத சொல்லி, ஆனா அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு அந்த அஃபாரிசம் சொல்லுது இல்லையா? இட் இஸ் டஃப், ஹார்ட், அதனாலயே நம்ம அத we have to work for it, we have to achieve it அப்படி சொல்லியிருந்தார் பகவான். இப்ப அதுக்கு வந்து அவங்க அந்த இம்பார்ட்டன்ட் க்ளூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. என்ன சொல்றாங்க? for the contact with this true divine love to manifest and express itself freely, extraordinary strength நமக்கு வேணும் in beings and things. இதுதான் வந்து டிவைன் மதர் அசுபதி கிட்ட பேசுற ஆரம்பமே சொல்றாங்க இல்லையா? man is too weak. அது வந்து இந்த மாதிரி இவன் பலமா இல்லாத போது அந்த டிவைன் ஃபுல்லா டிசென்ட் ஆனா இட் will break him. எல்லாமே பிரேக் ஆயிடும் அப்படின்னு அங்கேயும் அழுத்தி சொல்றாங்க. சோ இங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரெங்க் இன் பீயிங்ஸ் அண்ட் திங்ஸ் வேணும் அப்படிங்கிற அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அது இன்னும் ஃபார்ம் ஆகல. அதர்வைஸ் எவ்ரிதிங் ஃபால்ஸ் அபார்ட். அதே மாதிரி அங்க சொன்ன மாதிரி எவ்ரிதிங் வில் கிரம்பிள். அப்ப இத பத்தி சொல்றதுக்கு சில பல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா நான் அதனுடைய ஒரு போர்ஷன் கிளிம்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். ஐ எம் நாட் கிவிங் ஆல் தி எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த லைன் ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. when this power of pure love which is so wonderful, which is beyond all expression, அது வந்து அப்படியே பொழியும், டொரன்ஷியலா பொழியும். அப்ப இங்க இருக்கிற அந்த ஆர்டினரி நேச்சர், அதாவது நம்ம நேச்சருடைய ஒரு பகுதி கீழ் நோக்கி இழுக்கும் இல்லையா? எதெல்லாம் அந்த ஆர்டினரி லிவிங் இருக்கணும்னு சொன்னதுல எதெல்லாம் கான்சென்ட்ரேட் ஆன நல்ல விஷயங்களோ they will flourish. எது கீழே இருக்கிற விஷயமோ அது அவ்வளவும் they will go down. அது அப்படியே தூள் தூளா சிதறி போயிடும். So that is the nature of the divine love. அது வந்து ஸ்ட்ராங்கா இங்க ஒரு டொரன்ஷியலா ஃபால் ஆக்கி அந்த கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் all these lower things they cannot stand, they are dissolved. அத சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஒரு டொரன்ஷியல் ஃபால் வந்துட்டு அப்புறம் எல்லாம் அமைதியாயிடும். அது எந்த எய்முக்கு வந்ததோ அத நம்ம மகாகாளி ஆஸ்பெக்ட்ல அங்கங்க பாக்குறோம் இல்லையா? இங்க எல்லாத்தையும் அப்படியே தூள் தூளாக்கும், அதெல்லாம் சுருக்கென்று நம்மள அஃபெக்ட் பண்ணணும். அதனால அந்த தீமைகள் ஒழிந்தப்புறம் அது வந்து அப்படியே ரொம்ப பெரிய ஒரு சைலன்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்னு புரியுது. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க?
simply to perceive a little concretely and tangibly the difference between the vibration, நம்ம நார்மலா இருக்கிற வைப்ரேஷன் அண்ட் இப்ப வந்து எக்ஸ்போஸ் ஆகிற டிவைன் வைப்ரேஷன், அதுல வந்து உள்ள டிஃபரன்ஸ் சொல்றாங்க. அது வந்து சிக்கனிங் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆர்டினரி லிவிங்க தான் சிக்கனிங்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க சொன்னாதான் எனக்கு நல்லா வரும். அப்புறம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப தேவை, யூ ஹாவ் டு பி பேஷண்ட், அத சொல்றாங்க. இதுவும் அந்த டிவைன் மதர் சொல்றது இல்லையா, என்டியூர் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சொல்றாங்க. Thank you for your explanations. இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து 16th September 1964 அப்படின்னு அந்த டேட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 1964 ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் நான், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி த மந்த். ஆனால் இந்த அஃபோரிசம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் முன்னாடி தான் மதர் காட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அது அஜெண்டாவில் சொல்லியிருக்காங்க, அதை இதில் கூட நீங்கள் பார்க்கலாம், ஆல் இண்டியா மேகசினில் கூட வந்தது. அதாவது டிவைன் லவ் வாஸ் போரிங் லைக் எனி திங், போரிங் அவுட் ஃப்ரம் த மதர் ஆல்சோ. எல்லாருக்கும் வந்து அது அப்படியே ஒரு என்ன சொல்றது, கட்டுக்கு அடங்காத காட்டாற்று வெள்ளம் போல அப்படி பாஞ்சு போகுது, எல்லார்கிட்டையும் போகுது. அந்த சமயத்துல தான் மதர் வந்து யாரெல்லாம் வந்து மதரை பார்க்க வந்தாங்களோ அவங்களுடைய போட்டோ பின்னாடி அது வந்து போட்டோல சைன் பண்ணி கொடுத்தாங்க. மதர் வந்து பர்சனலா சைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்துல தான் இதையும் எழுதியிருக்காங்க. அதை தான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா அவங்க சொல்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டேட்டை பார்த்த உடனே எனக்கு அதுதான் தோணுச்சு. இந்த நீங்க சொன்ன சாவித்ரி லைன்ஸ் இட் இஸ் குவைட் அப்ரோப்ரியேட், கரெக்டு தான். ஏன்னா அந்த டிவைன் லவ் அதை வந்து நாம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சாதாரண ஒரு பீயிங்காக இருக்கக்கூடாது. we should be receptive and we should keep ourselves wide open. அது வந்து ரொம்ப நம்ம அன்னைக்கு வந்து திறந்து இருக்கணும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ஹேவிங் மோர் அண்ட் மோர். அந்த 1964 நடந்தது அந்த அனுபவம், இதே சமயத்தில் தான். அதுக்கப்புறம் தான் இதை வந்து எழுதியிருக்கணும். ஃபார் த கான்டாக்ட் வித் திஸ் ட்ரூ டிவைன் லவ் to be able to manifest, that is, to express itself freely, it demands an extraordinary strength in beings and things which does not yet exist. Otherwise, everything falls apart. காந்திமதி ஏதாவது சாவித்திரி லைன் ஞாபகம் வருதா? காந்திமதி லைன்ல இல்லையா? மைக் ஆன் பண்ணாம இருக்கீங்களா? ஓகே. நீங்க வந்து புக் 1 கேண்டோ 2 த இஷ்யூ அந்த கேண்டோல பேஜ் நம்பர் 14 ரொம்ப அற்புதமான இந்த வரிகள். அன்னை வந்து எப்படி இந்த இறைவனுடைய அன்பை, அதாவது சாவித்திரியை தான் இங்கே சொல்றாரு, இறைவனுடைய அன்பை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு அவ இருந்தா அப்படிங்கிறத ஒரு அருமையான இந்த வரிகள். பேஜ் நம்பர் சொல்லுங்கம்மா. சாரி, 14, பேஜ் நம்பர் 14. ஓகே. Love came to her, hiding the shadow death. Well might he find in her his perfect shrine. Since first the earth being's heavenward growth began, through all the long ordeal of the race, never a rarer creature bore his shaft. That burning test of the Godhead in our parts, a lightning from the heights on our abyss,
all in her pointed to a nobler kind. So இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவராசியாலையும் தாங்க முடியாத இறைவனுடைய அன்பு இங்க குடிகொள்ளும் அளவிற்கு சாவித்திரியினுடைய இதயம் அது வந்து ஒரு பரிபூர்ணமான ஆலயமாக இருந்தது அப்படின்னு வந்து பகவான் எழுதுறார். என்ன ஒரு அற்புதமான வரிகள். அதாவது வெல் மைட் ஹீ ஃபைண்ட், இதுலயே நமக்கு தெரியுது எவ்வளவு பலம் அதுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஹீ ஃபைண்ட் இன் ஹர், அவகிட்ட அவ்வளோ ஒரு பலம் இருந்தது, ஒரு வலிமை இருந்தது. ஹிஸ் பர்ஃபெக்ட் ஷ்ரைன், ஹிஸ் அப்படிங்கிறது இங்க வந்து அந்த டிவைன் லவ் குறிக்குது. அவருக்கு வந்து ஒரு பூரணமான ஒரு ஆலயம் அது வந்து சாவித்திரியிடம்தான் இருந்தது. Since first the earth beings heavenward growth began, அந்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்தா அப்படியேவும் ஏதோ டிராப்பா கரெக்டா ஒரு அளவெடுத்தது போல பகவான் வந்து எழுதுவாரு. ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். எப்படி ஆச்சரியம்? Since first the earth beings heavenward growth began, அதாவது சொர்க்கத்தை நோக்கி அந்த வளரும் அந்த வளர்ச்சி எப்பொழுது துவங்கியதோ, முதலாக எப்பொழுது துவங்கியதோ அப்ப இருந்தே யாருமே இல்லையாம். த்ரூ ஆல் த லாங் ஆர்டியல் ஆஃப் த ரேஸ், இந்த மனித குலம் முழுவதும் அது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் நெவர் எ ரேரர் கிரீச்சர் போர் ஹிஸ் ஷாஃப்ட். ஷாஃப்ட்னா என்னது? அம்பு, ஆரோ. ஆரோ, அந்த இறை அன்பு அப்படிங்கிற அந்த அம்பை தாங்கும் இதயம் இதுவரைக்கும் யாருமே இங்க இல்லை. நெவர் எ ரேரர் கிரீச்சர் அப்படிங்கிறார். அந்த அட்ஜெக்டிவ் எல்லாம் பாருங்களேன், ரேரர் கிரீச்சர் அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப அரிதான எந்த ஜீவராசியும் அங்க இல்லவே இல்லை. ஒரு ஜீவராசி கூட இங்க இல்லை. போர்கிஸ் ஷாஃப்ட், அவனுடைய அம்பை தாங்கும் அளவிற்கு இங்க எந்த ஜீவராசியும் இல்லை. தட் பர்னிங் டெஸ்ட், அது என்ன மாதிரியானதாமா? அந்த அம்பு வந்து பாய்வது ஒரு பர்னிங் டெஸ்ட் மாதிரி, நம்மளை வந்து நெருப்புல ஆகுதி பண்ற மாதிரி, அது மாதிரியான ஒரு பரீட்சை. ஆஃப் த காட்ஹெட் இன் அவர் பார்ட்ஸ், நம்முடைய இந்த ஜீவனுடைய பகுதிகளுக்கு அது வந்து ஒரு பரிசோதனை வைக்கிறது, ஒரு டெஸ்ட் வைக்கிறது. A lightning from the heights on our abyss, அது எப்படி வருதான்? ஒரு லைட்னிங் மாதிரி, மின்னல் மாதிரி மேல இருந்து வந்து நம்முடைய அபிசுன அந்த அதல பாதாளம் அதை வந்து தொட்டு விட்டு போகிறது. மின்னல் வெட்டு எப்படி இருக்கும் அது போல வந்து இறைவனுடைய அந்த அன்பு அவளைதான் அவளுடைய இதயத்தை தான் ஒரு பரிபூர்ணமான ஆலயமாக கருதி அதில் வீற்றிருக்க விரும்புகிறது அப்படின்னு ரொம்ப எனக்கு மிக மிக பிடித்த வரிகள், ரொம்ப அற்புதமான வரிகள். அதாவது அன்னையை வந்து அப்படியே ஒரு தெளிவா படம் பிடிச்சு காட்டுற மாதிரியான ஒரு வரிகள். இது எனக்கு ரொம்ப பிடித்தது. இதை படிக்கும்போது பல காலமாக எனக்கு வந்து ஒரு பாரதியார் பாடலுடைய ஒரு வரிக்கு வந்து எனக்கு அர்த்தம் தெரியல. அதுக்கு அதாவது அது என்னன்னு எனக்கு புரியல. பாரதியார் சொல்லுவாரு, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலாங்க. அப்ப நெருப்புனா எப்படி இருக்கும்? நெருப்பு என்ன பண்ணும்? நெருப்பு சுடும். அதுல போய் கைய வச்சா என்ன செய்வோம்? நம்ம சுட்டுக்குவோம். தீக்குள் விரலை வைத்தால்ங்கிறாரு. விரல்னே சொல்றாரு. விரலை வைத்தால் நந்தலாலா, ஆனா என்ன சொல்றாரு? நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலாங்கிறார். இவரும் அதையே தான் சொல்றாரு, பர்னிங் டெஸ்ட் அப்படிங்கிறார். அப்போ இதை வச்சுதான் அவர் எழுதினாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா பல நாள் இருந்த சந்தேகம் இந்த சாவித்திரியை படிக்கும்போது பகவான் வந்து அதை தீர்த்து வச்சார். ஏன்னா இறைவனுடைய அன்பு வந்து ஒரு நெருப்பு மாதிரி.
அதுக்கு வந்து நாமளும் ரொம்ப தூய்மையா இருந்தோம்னாக்கா அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இன்னைக்கு இதை படிக்கும்போது இந்த 2 விஷயமும் ஞாபகம் வந்தது. இது எப்பயுமே இந்த சாவித்திரி லைன் எனக்குள்ள மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு லைன் அது. ஸோ அந்த அளவுக்கு லவ் டு பி ஏபிள் டு த டிவைன் லவ் டு பி ஏபிள் டு மேனிஃபெஸ்ட், தட் இஸ் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் ஃப்ரீலி, it demands an extraordinary strength in beings which does not yet exist. Otherwise, everything falls apart. மனிதர்கள் வந்து இது இன்னும் அதற்கு தயாராக இல்லை. அஜெண்டால வந்து முதல் வால்யூம்ல முதல் சென்டென்ஸே மதர் வந்து இதுதான் எழுதியிருப்பாங்க. ஏன் ஸ்ரீ அரவிந்தோ வந்து தன்னுடைய உடலை இங்கே வந்து விட்டுட்டாரு, இந்த 1950ல ஏன் உடலை விட்டார் அப்படிங்கும்போது அவரை சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே அவர் என்ன செய்யறாருன்னு தெரியல. இல்லாட்டி அவருடைய அன்பை அந்த தாங்கும் அளவிற்கு அங்கே யாருமே இல்லை. இல்லாட்டி அவருடைய அந்த வேலைக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கொலாபரேட்டிவா யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்னை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அன்னையை தவிர யாருமே இல்லை. அது போலதான் இங்கேயும் வந்து மதர் சொல்றாங்க. ஸோ அந்த இறைவனுடைய அன்பை தாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அதுக்கான எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த் வேணும். அதற்கு ஒரு அதீதமான பலம் நமக்கு இருக்கணும், வலிமை இருக்கணும். இல்லாட்டி அந்த அன்பு நம்ம கிட்ட வந்து இறங்கும் பொழுது we falls apart. There are lots of very convincing details, but of course because they are details or very personal things, one cannot speak of them. இது வந்து நமக்கும் தெரிகிறது தான். பல சமயங்கள்ல இறைவனுடைய அன்பு வந்து நாமளும் அதை உணர்ந்திருக்கோம். நிறைய அனுபவம் வந்து நமக்கு அன்னைக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது இருக்கு. எக்கச்சக்கமா சொல்லிட்டே போகலாம். நிறைய இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு 3-4 வேளை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நமக்கு தேவையான எல்லா இதையும் அனுபவிச்சுட்டு இருந்தால் கூட நமக்கு வந்து பல ஆன்மீக அனுபவங்கள் கிடைச்சிருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. உண்டா இல்லையா? பல அனுபவங்கள் நமக்கு படிக்கும் போதே சில அனுபவங்கள் கிடைக்கும். சில புத்தகங்களை படிக்கும் போதே நமக்கு வந்து இந்த அனுபவங்கள் கிடைக்கும். ஆனா அது எல்லாத்தையும் வந்து சில சமயம் நழுவ விட்டுடுவோம். இல்லாட்டி அதற்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இல்லாட்டி we won't foster that experience. அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து நமக்குள்ள அதை வச்சுட்டு அதை வளர்க்கறதுக்கு அப்படிங்கிற எந்த முயற்சியும் நாம வந்து எடுக்க மாட்டோம். இதெல்லாம் நம்முடைய மனித ஜீவன்களாக நமக்கு இருக்கும் நிறைய குறைபாடுகள் இல்லையா? பட் ஆன் தி எவிடன்ஸ் ஆஃப் ரிப்பீட்டட் எக்ஸ்பீரியன்சஸ் ஐ ஹாவ் டு சே திஸ், when this power of pure love, அந்த பியூர்ங்கிறத வந்து இட்டாலிக்ஸ்ல போட்டிருக்காங்க, அது வந்து தூய்மையான ஒரு அன்பு. அது அந்த அன்பை நம்மெல்லாம் ஒரு மனித அன்புக்கு அடிமையானவர்களா இருக்கும். ஏன்னா அந்த அன்பு மட்டும்தான் நமக்கு எப்பயுமே நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நாம பார்க்கிறோம். மற்ற இந்த இறைவனுடைய அன்பு அப்படின்னு சொன்னாக்கா அது நமக்கு தெரியறது இல்லை. ஒரு தடவை அன்னை வந்து ஒரு பெண் சாதகின்னு நினைக்கிறேன், கன்னத்துல ஓங்கி அடிச்சிட்டாங்க. அடிச்ச உடனே ஐயோ என்னது இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்க, அவங்க என்ன சொன்னாங்க, அட்லீஸ்ட் மதரோடைய இது பிளஸ்ஸிங்ஸ் இன்னைக்கு என்னோட கன்னத்துக்கு அப்படின்னு அந்த சாதகி சொன்னதா அதுல இருக்கு. அது போல எல்லாமே இறைவனுடைய அந்த அன்பு தான். ஆனா நமக்கு கஷ்டம் வந்துட்டா உனக்கு கண்ணே இல்லையான்னு கேட்கறதும் எல்லாம் சொல்றதும், ஆனா அந்த கஷ்டங்கள் மூலமாக எவ்வளவு நாம பின்னாடி கத்துக்கிட்டோம், எவ்வளவு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த்தை நாம சேர்த்துக்கிட்டோம், நம்ம பலமானோம். அதெல்லாம் வந்து அம்மா ஸ்ட்ரென்த் பத்தி நீங்க சொன்னீங்களாமா? ஆமா நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டீங்களாமா? ஒரு 25 இயர்ஸா 3 நேரம் போய் சர்வீஸ் பண்ணேன். வீட்லயும் பிளஸிங் செஞ்சேன், வீட்லயும் வேலை பார்ப்பேன், பிறகு சுக்கர் ரோஸ் காய வைப்பேன்.
ஆனா அப்பெல்லாம் எனக்கு ஒரு டயர்ட்னஸும் இருக்காது, ஹாப்பியா தான் இருக்கும். அது கூட மதர் கொடுத்த ஸ்ட்ரென்த் தானம்மா. ஆமா ஆமா, அவங்க வேலை செய்யும் பொழுது இதே மாதிரி ஆமா இதே மாதிரியான அனுபவம் எனக்கும் தான் இருக்கு. அதாவது காலையில நம்முடைய சாதாரண வீட்டு வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு கேர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவேன் நான். அங்கே போயிட்டு ஒரு 9:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் 2 ஹவர்ஸ் அங்கே சர்வீஸு. 11:30க்கு நேராக சமாதிக்கு வருவேன். அங்கே வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் ஒரு 2 மணிக்கு வீட்டுக்கு போவேன். அதுக்குள்ள பையன் வந்திருப்பான். ஸோ திருப்பி அவனுக்கு எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் வந்து ஈவினிங் சில நாளைக்கு வைகரைக்கு வர சொல்லுவார். அதையும் முடிச்சுட்டு அப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு வந்து இது போல ஓடின காலங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அப்போ வந்து இந்த டயர்ட்னஸ் தெரியாது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஹெவியான பெரிய பெரிய அந்த பிளேட்ஸ் எல்லாம் மாலையெல்லாம் கட்டி அங்கே வச்சிருப்பாங்க. அந்த ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கும் உள்ள தண்ணி குடிக்கிறதுக்கு. பார்த்துருக்கீங்களா எல்லாரும் சமாதி கிட்டக்க? பார்த்துருக்குறேங்க. அது மேல வந்து ஒரு பெரிய காந்திமதிக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய ட்ரே வச்சிருப்பாங்க. பெருசுன்னா ஒரு 4 அடி நீளத்துக்கு இருக்கும். 4 அடி நீளம், ஒரு 2 அடி அகலத்துக்கு ஒரு கட்டில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி பெருசா இருக்கும். அதை வந்து எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க என்ன. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன், நேரம் அங்கே போய் அது மேல நின்றுட்டு அதை இப்படி இழுத்து அதை தூக்கிட்டு வருவேன் நான். அது போல எவ்வளவோ அந்த பிசிக்கலா வேலை செஞ்சது, அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா எதுவும் காந்திமதி சொன்ன மாதிரி அந்த ஒரு இறைவனுடைய அன்பை தாங்குற அளவுக்கு அந்த உடம்புக்கு அவங்க பலம் கொடுத்தாங்க போல இருக்கு. ஸோ அது போல ஒவ்வொரு நாளும், அதாவது 365 நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலம், ஒரு 1000 நாட்கள்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 நாட்களாவது அது போல வேலை செய்தது உண்டு. ரொம்ப இதை வந்து இன்ஃபினிட் கிரேஸ்ன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இதை வேலை இல்லாட்டி இதை சர்வீஸ் பண்ண அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா என்னால எல்லாம் நிறைய வேலையெல்லாம் செய்ய முடியாது, பிசிக்கல் வேலையெல்லாம் அவ்வளவா செய்யற ஆள் இல்லை நான். ஆனா அந்த சமாதி வேலைக்கு அப்புறம் ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஆர் ஆல் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த பவர் ஆஃப் பியோர் லவ். அதுதான். ஏன்னா நமக்கு அதே போலதான் அந்த எங்க மெடிடேஷன் சென்டர்ல செகண்ட் சாட்டர்டே ஆயிட்டானாக்கா அது ஒரு திருவிழா மாதிரி ஆயிடும். நானும் என்னோட கணவரும் வந்து அதை கிளீன் பண்றது என்ன, ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வர்றது என்ன, வீட்டில் ஸ்பெஷலாக ஏதானும் ஸ்வீட்ஸ் ஏற்பாடு பண்றது என்ன, அதாவது வீட்லேயே செய்யறது என்ன. அதுக்கப்புறம் அதை அஃப்கோர்ஸ் ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ண வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, 2 மணிக்கு அது மாதிரியே வந்துடுவாங்க மத்தியானமே. ஆனாலும் அவ்வளோ வேலை இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து இன்னொரு சென்டருக்கு வந்து காலையில கிளம்பி போவோம். ஸோ இவ்வளவு இந்த பலம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த பியோர், த பவர் ஆஃப் பியோர் லவ், அதுதான் சொல்ல முடியும். விச் இஸ் ஸோ வண்டர்ஃபுல், விச் இஸ் பியாண்ட் ஆல் எக்ஸ்பிரஷன். இதை வார்த்தையால எல்லாம் சொல்ல முடியாது. As soon as it begins to manifest abundantly, freely, it is as if quantities of things crumbled down immediately. ஆனா அதுக்கு வந்து ஒரு ஏற்பு திறன் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நாம வந்து அதை அசிமுலேட் பண்ணக்கூடும், அதை வந்து நம்மளால தாங்கிக் கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா ஒரு ஆர்வம் இருக்கும், தீவிர ஆர்வம் நமக்கு மனசுல இருக்கும் பொழுது நம்மால அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். they cannot stand. ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு சிலருக்கு வந்து அது பொறுக்க முடியாது. ஒரு சிலர்லாம் ஒரு மாதிரி இதாயிடுவாங்க, டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. they cannot stand, they are dissolved. So then everything stops, and this stopping, which one might think as a disgrace, ஆனா அது நிறுத்தின உடனே அது ஏதோ ஓகே நமக்கு அருள் விலகிடுச்சு போல இருக்கு அப்படின்னு இல்லை. அப்பதான் அந்த அருள் வந்து அளவுக்கு மீறி செயல்படுது. ஏன்னா நமக்கு எவ்வளவு தாங்க முடியும், எவ்வளோ தூரம் நம்மளால வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவு அதை வந்து தன்னை குறுக்கிக்கிட்டு அதை கொடுக்குது. மிச்சத்தையும் நமக்கு வச்சிருக்காது.
ஏன்னா நம்ம என்னைக்கு அது தயாரா இருப்போமோ அன்னைக்கு திருப்பியும் வந்து இட் வில் மேனிஃபெஸ்ட். அதை தான் இங்க வந்து அன்னை சொல்றாங்க. இன்ஃபினிட், இட் இஸ் அன் இன்ஃபினிட் கிரேஸ்னா என்ன அர்த்தம்? அது எவ்வளோ தேவையோ, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ இன்னொன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பகவானுடைய கண்களை வந்து நேருக்கு நேரா பார்க்க முடியாது. அது வந்து அப்படியே வந்து சூரியன் மாதிரி ஒளி வீசும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க ஐயா எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு 10 செகண்டுக்கு மேல அவருடைய கண்ணை பார்க்க முடியாது அப்படின்ட்டு. அவர் வந்து அந்த முதல்ல அன்னை சந்திச்ச அந்த வீட்டுல இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த அமிர்தாதாலாம் எழுதியிருப்பாரு. அத கதவை திறந்து விட்டுட்டு அப்படியே திரும்பிக்குவார் அவர். ஏன் அப்படின்னு சொன்னாக்க நம்மளால அந்த அளவுக்கு அதை தாங்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும். ஆனா அலோக் பாண்டே ஒரு இதுல சொன்னாரு, இது மாதிரி இருக்கிறவங்க சில சாதகர்கள்லாம் சம்பக்லால எல்லாம் சொல்லும்போது அவங்க வெளியே போகும்போது தே வில் வெயில் தெம்செல்ஸ், அதாவது தன்னைத்தானே மறைச்சிக்குவாங்க. ஒரு சாதாரண மனுஷனா அவங்க தன்னை ஆக்கிக்குவாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அது போல அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த கிரேஸ் அப்படிங்கிறது அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும், அது இல்லாம இருக்காது. ஆனா நாம தான் அதுக்கு வந்து அது வேலை செய்யறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். So simply to perceive a little concretely and tangibly the difference between the vibration in which one lives normally and almost continually and that vibration, simply to observe this infirmity which I call sickening. அதாவது சில சமயம் வந்து நான் என்னுடைய அனுபவத்திலே ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அந்த ஸ்ரீரபிந்தோ அப்படின்னா ஒரு கம்பேஷனை தான் உடனே அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஒரு ஆகஸ்ட் 15 தர்சனத்துக்கு தான் அன்னை சொன்ன இதே இந்த which I call sickening, it really makes you feel sick. ஏன்னா நான் வந்து சிக்கான மாதிரி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஆர்டினரி லைஃப்ல இருந்து அப்பதான் வேற ஒரு லெவலுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். அதனால ஐ ஃபெல்ட் தட் சிக்னஸ். மதர் சொன்ன இந்த சிக்னஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா புரியுது. தட் இஸ் இனஃப் டு ஸ்டாப் எவ்ரி திங். அதோட வந்து அது நின்று போச்சு. ஏன்னா எப்போ வந்து திருப்பி நான் தயாராக வேணும், இல்லாட்டி எப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் திருப்பி தயாராக இருக்குமோ அப்போ திருப்பியும் அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இங்கே ஆரோவில்ல வந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் அபண்டன்ட். சும்மா ரோட்ல நடந்து போகும்போதே வந்து சில விஷயங்களை எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். நம்ம சும்மா ஆஃபர் பண்ணிட்டு மதருக்கு ஆஃபர் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட்டுக்காக தான் இது என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம ரோட்ல நடந்து போனானாக்கா எல்லாரும் அன்னைக்கு கையை தூக்கி வேற குட் மார்னிங் சொல்லுவாங்க. நீ என்னையா டெஸ்ட் பண்ற, நான் பாரு ஒன்று என்ன பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி எல்லாம் ஒரு சில சமயம் ஃபன்னா கூட அது நடந்துக்கிறது வந்து நான் என்னையே சொல்லிக்கிறேன். பட் ஐ won't advise all these things to you. ஆனால் இங்கே ஆரோவில்ல வந்து அது சகஜம். ஏன்னா எல்லாரும் அது மாதிரி ஒரு நிலையில இருக்கிறதுனால. Only yesterday, this morning, there are long moments when this power manifests. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 1964 அன்னைக்கு ஒரு முக்கியமான அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னு. அதை தான் சொல்றாங்க. சில சமயம் அது ஒரு நீண்ட நேரம் அந்த அனுபவம் வந்து அந்த சக்தி அது வந்து வெளிப்பட்டது. Then suddenly there is a kind of wisdom. அந்த அன்பே வந்து ஒரு ஞானத்தையும் நமக்கு வந்து கொடுக்குது. நீங்க வந்து சிந்தசிஸ் ஆஃப் யோகால எந்த சாப்டர் வந்திருக்கீங்க உங்க கிளாஸ்ல? கான்சென்ட்ரேஷன் வந்திருக்கீங்களா? ஸோ அப்போ இன்னும் நீங்க அதுக்கு வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச பகுதி சிந்தசிஸ்ல, அதாவது டைட்டிலை பார்த்துட்டே சில சமயம் அந்த சாப்டர்ல போய் படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. பட் த மிஸ்ட்ரி ஆஃப் லவ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. யோகா ஆஃப் டிவைன் லவ்ல த மிஸ்ட்ரி ஆஃப் லவ் 599வது பக்கத்துல அது ஆரம்பிக்குது. ஸோ அதுல வந்து சில பேராகிராஃப்ஸ் இருக்கு. நான் வந்து அதை உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் இப்போ. ஸோ அதுலயும் அதே போலதான் அந்த சக்தி எப்படி இங்கே செயல்படுது, அது என்ன ஞானத்தை கொடுக்குது. Then suddenly there is a kind of wisdom, an immeasurable wisdom
which causes everything to subside in perfect tranquility. Tranquilityனா அப்படியே ஒரு ரொம்ப தெளிவோட சாந்தத்தோட அதே சமயம் வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டியோட நமக்கு அது கிடைக்குது அந்த ஞானம். And then everything is what must be shall be. It will take the time that is needed, and then everything is all right. In this way everything is all right immediately, but the splendor fades. One has only to be patient. ஆனா நம்ம என்ன செய்யணும், அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்கு காரணம் நாம தான். நாம வந்து எல்லா வகையிலும் ஒரு பூரணமான ஜீவன் வந்து ஜீவனாக இன்னும் ஆகலை. அதனால ஆனா அது செயல்பட்டுட்டே தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஷிஃப்ட்ல வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அது கொடுத்துட்டே இருக்கும். நம்ம தயாராக தட் டிவைன் லவ் வில் மேனிஃபெஸ்ட் த்ரூ அஸ் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தது யாராவது வாசிங்க. வாசிங்க சண்முகியா. ஆமா, இல்ல வாசிக்கிறதுக்குமா அந்த பலம், அந்த சக்தி வேணும் அப்படிங்கிறப்போ அது வந்து ராமாயணத்துல வந்து சீதைக்கு அந்த வில்ல உடைக்கிற அந்த சம்பவம் தான் ஞாபகம் வருதுமா. அதுக்கேற்ற அந்த அந்த புருஷனுக்கேற்ற பிரகிருதியாக சீதைக்கு ராமன் தான் அங்க தேர்வு முடிந்தது. அவரால் மட்டும்தான் அது முடிஞ்சது. அவர் உடைக்கவே இல்லை. அந்த கம்பர் என்ன சொல்வாரு, அந்த லைன் எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? அவங்க காந்திமதி அம்மா, வசந்த அம்மா யாராவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவுதான் தெரியாது. அதுல அவர் எழுதியிருப்பாரு. இது மட்டும் அந்த வில்லுக்கு வந்து எடுத்தது கண்டனர், இற்றது கண்டனர் மாதிரி வரும். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். கையில எடுத்ததுதான் பார்த்தாங்களாமா, உடஞ்சிட்டாமா. அந்த அளவுக்கு வந்து ராமருடைய அந்த எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ரொம்ப ஃபேமஸான கம்பராமாயண வரிகள். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க சண்முகம். சரி, ஓகே. வேற யாராவது படிக்கலாமா? படிங்க பாலப்பிரியா. Sri Aurobindo also has written this: aspire intensely but without impatience. The difference between intensity and impatience is very subtle. It is a difference in vibration. It is subtle, but it makes all the difference. Intensely, but without impatience. That is, one must be in that state. And for a long time, a very long time, one must be satisfied with inner results. That is, result in one's personal and individual reactions, one's inner contact with the rest of the world. One must not expect or be premature in wanting things to materialize, because our hastiness usually delays things. If it is like that, it is like that. Men, live harassed lives. It is a kind of half awareness of the shortness of their lives. They do not think of it, but they feel it half consciously. And so they are always wanting quick to rush from one thing to another, to do one thing quickly and move on to the next one, instead of letting each thing live in its own eternity. They are always wanting forward, and the work is spoiled. That is why the only moment that matters is the present moment. In practice, it is not true, but from the psychological point of view, it ought to be true. That is to say, to live to the utmost of one's capacities at every minute, without planning or wanting, waiting or preparing for the next. Because you are always hurrying, and nothing you do is good. You are in a state of inner tension, which is completely false. Okay, Bharatiya. Let us stop here.
தமிழ்ல அம்மா தமிழ்ல படிக்கட்டுமாமா? வணக்கம்மா. ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு எழுதியிருக்கிறார்: தீவிரமாக ஆர்வமுறு, ஆனால் பொறுமையை இழந்து விடாதே. தீவிரத்திற்கும் பொறுமையின்மைக்கும் இடையே உள்ள வேறுபாடு மிக நுண்மையானது. எல்லாம் அதிர்வில் உள்ள வேறுபாடே. அது நுண்மையானது, ஆனால் அது பெரும் வேறுபாட்டை உண்டாக்குகிறது. தீவிரமாக ஆனால் பொறுமையை இழந்து விடாமல் அதுதான் அந்த நிலையில் இருக்க வேண்டும். மேலும் மிக நீண்ட காலத்திற்கு நீ அக விளைவுகளுடன் திருப்தி அடைய வேண்டும். அதாவது உனது சொந்த தனிப்பட்ட எதிர்வினைகளில் மற்றவர்களுடன் உனக்குள்ள உள் தொடர்பு, இவற்றில் ஏற்படும் விளைவுகளுடன் திருப்தி அடைய வேண்டும். எல்லாம் கண்ணுக்கு மெய்யாக தோன்ற வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. உரிய காலத்திற்கு முன் விரும்பக்கூடாது. நாம் அவசரப்படுவதனால் பொதுவாக காரியங்கள் தாமதப்படவே செய்யும். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றிருந்தால் அப்படித்தான் இருக்கும். நாம், அதாவது மனிதரின் வாழ்வு தொல்லைகள் நிறைந்த வாழ்வு. தங்கள் வாழ்வு காலம் மிக குறுகியதாக இருப்பதை மங்களாக உணர்வதன் விளைவு அது. அதை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. ஆனால் அதை அரை உணர்வில் உணர்கிறார்கள். அதனால் அவர்கள் எப்பொழுதும் அவசரப்படுகிறார்கள். சீக்கிரம் 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 ஒன்றிலிருந்து இன்னொன்றிற்கு விரைகிறார்கள். ஒன்றை விரைவாக முடித்துவிட்டு அடுத்ததற்கு ஓடுகிறார்கள். ஒவ்வொன்றும் அதற்கே உரிய அனந்த காலத்தில் வாழ அனுமதிப்பதில்லை. அவர்கள் எப்பொழுதும் வேண்டும் வேண்டும், முன்னே போக வேண்டும், முன்னே போக வேண்டும் என்று அவசரப்படுகின்றனர். அதனால் வேலை கெடுகிறது. அதனால்தான் நம்ம கையில் உள்ள இந்த கணமே நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று என்று சிலர் உபதேசித்து உள்ளனர். நடைமுறையில் அது உண்மையல்ல. ஆனால் உளவியல் நோக்கில் அது சரியாக இருக்க வேண்டும். அதாவது அடுத்த நிமிடத்திற்காக திட்டமிடாமல், அல்லது அது இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பாமல், அதன் வருகைக்காக காத்து கொண்டிருக்காமல், அதற்காக ஆயத்தம் செய்யாமல், ஒவ்வொரு நிமிடமும் தனது உச்ச அளவு திறமையுடன் வாழ்தல். ஏனெனில் பொதுவாக மனிதர் பரபரப்புடன் செயல்புரிகின்றனர். ஒரே பரபரப்பு பரபரப்பு பரபரப்பு. நீ செய்வது எதுவும் நல்லபடியாய் இருப்பதில்லை. நீ எப்பொழுதும் உள்ளே ஒரு பொய்யான முறுக்கேறிய நிலையில், முற்றிலும் பொய்யான நிலையில் இருக்கிறாய். நன்றி அம்மா. நன்றி. ஓகே, இது ஒன்றும் விளக்கம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எல்லாருக்கும் நல்லா புரியும். காந்திமதி, புரியுதா அது? சரி, யாராவது சொல்ல முடியுமா? சண்முகப்பிரியா, இது என்னன்னு சொல்ல முடியுமா? அது அந்த பரபரப்புன்றப்போ அந்த குரங்கு ஒரு கல்ல இன்னொரு கல்லுல தாவிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனுஷனோட மனசு வந்து இட் இஸ் நெவர் குவென்ச்டு. ஒண்ணு கிடைச்சா அடுத்தது, ஒண்ணு கிடைச்சா அடுத்தது, இல்ல கிடைக்கிற வரைக்கும் கூட பொறுமை கிடையாது. ஆங்ஸைட்டி, இது இப்படி நடக்கணும், தன் திட்டமிட்டபடி தன் ஃப்ரேமுக்கு ஏத்த மாதிரி அது நடக்கணும். நம்ம அந்த பரம்பொருளை நம்மளோட மைண்ட்ன்ற அந்த குட்டியூண்டு ஸ்கேலால நம்ம ரொம்ப we are trying to capture. அது வந்து செட் ஆகாது. நம்ம வந்து பகவானோட அந்த ஆக்சிமோரன் தான், டைனமிசம் இன் சைலன்ஸ். அதுக்கு அவருடைய அந்த திருவுருவமே ஒரு அத்தாட்சி. அவ்வளோ ஒரு பேராண்மை, அவ்வளோ ஒரு பெரிய சக்தி. ஆனா அவருடைய கனிவு, அமைதி, அன்பு, கருணை, அதுவே அந்த எளிமை, அந்த 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 வஸ்திரமே அதுக்கு அவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு, ஆனா அவரு தேர்ந்தெடுத்தது அந்த எளிமையான உடை. இதெல்லாமே அதுக்கு வந்து சான்றுகளா இருக்கும். எஸ், வெரி குட், சூப்பர். ஓகே, ராதாராணி சொல்லுங்க. வணக்கம்மா.
ஒரே வார்த்தையில சொல்றதுன்னா நெத்தி அடின்னு தான் சொல்லணும். அப்படியே நம்மள பத்தி அப்படியே எடுத்து வச்சுட்டாரு. ஆமா, நம்மளுடைய நிலைமை எப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம வந்து 99.99% பிரசன்ட்லயே இருக்கிறது இல்ல. ஒரு வேலை செய்யும் போது ஐதர் அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறோம், இல்ல அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படியே ஊசல் ஆடிட்டே இருக்கோம்னு சொல்றாங்க. அதுதான் புரிஞ்சுது. அண்ட் எப்பவுமே ஒரு அவசரத்துலயும் இருக்கும். என்ன சாதிக்க போறோம்னு தெரியல, ஆனா இருக்கும். அந்த பவர் ஆஃப் நவ் புக்கை பத்தி நீங்களும் அன்னைக்கு சொன்னீங்கம்மா, அது எதுவும் நினைவுக்கு வருதுமா? எஸ், இங்க வந்து அதாவது நம்முடைய ராதாராணி சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கைய அப்படியே வசந்தாமா சொல்லுங்க. தேங்க்யூமா. மதர் ரொம்ப ஷார்ப்பா நமக்கு ஒரு பெரிய கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து பகவானும் இதே சொல்லியிருக்காருங்கிறத சொல்றாங்க. அது வந்து நமக்கு as before vision and the moonலயும் டிவைன் மதர் சொல்றாங்க. aspire intensely but without impatience. இந்த impatience spoils everything. அதுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் இஸ் வெரி வெரி லிட்டில் அப்படி சொல்றாங்க. அந்த இன்டென்ஸ் ஆஸ்பிரேஷன் அலாங் வித் அவர் சின்சியரிட்டி, அலாங் வித் அவர் சரண்டர், அது வந்து ஸ்டில் குவைட்டா இருக்கு. ஆனா இம்பேஷன்ஸ்ங்கும் போது நம்ம அந்த சர்டிடியூட் இல்லாம நம்மளுடைய மனம் வந்து தலை தூக்குது. இது வந்து நம்ம ஈகோயிஸ்டிக் நேச்சர் தான் அந்த இம்பேஷன்ஸை கிரியேட் பண்ணுது இல்லையா? இதெல்லாம் இல்லாத நல்ல நேச்சர் இருக்கிறதுதான் மதர் aspire intensely and without impatience. அது வந்து நம்ம நிறைய செய்யற தப்பு. அப்ப அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ இஸ் வெரி சட்டில்ங்கிறாங்க. அத வந்து நம்ம ரொம்ப பிடிச்சிக்கணும். நம்ம கொஞ்சம் ஓவர் ஆக்டிவா இல்ல கொஞ்சம் மோர் ஈகோயிஸ்டிக் ஆகும் பொழுது அதோட பியூரிட்டி போயிடுது. ஓவர் ஆக்டிவ் இல்ல, ஓவர் எந்தூசியாஸ்டிக். அப்படி ஓவர் எந்தூசியாஸ்டிக். அதான் நமக்கு வந்து அந்த ஆர்வம் தான் இன்டென்ஸா இருக்கணும். இப்போ ஸ்ரீஅரபிந்தோட லைஃப் உதாரணம், அன்னையினுடைய லைஃப் நமக்கு உதாரணம். மதர் எழுதுறாங்க, நான் வந்து ரொம்ப 24 மணி நேரமும் அந்த இறைவனோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிறத வந்து அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது மாதிரி ஒரு சமயத்துல பாரிஸ்ல ஒரு இடத்துல வந்து போகும் பொழுது ஒரு ட்ராம் ஒன்று, அதாவது ஜஸ்ட்டு அவங்க மேலே ஏறிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்டென்ஸான ப்ராக்டிஸில் இருந்தாங்க. அது வந்து சம்திங் ஏதோ வந்து அந்த ட்ராம் டிரைவர் வந்து அவ்வளோ திட்டினா என்ன அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தீவிரமான பயிற்சி இருக்கணுமே தவிர அது வந்து பொறுமையின்மை வந்து இருக்கக்கூடாது. திருப்பியும் அதே தான் சொல்றேன், ஒரு ஆன்மீகம் அப்படின்னா ஒரு முழுமையான சரணாகதி இருக்கணும், பலவிதமாக பயிற்சிகள் செய்யணும். ஆனா நம்ம அன்னை வந்து அவ்வளவு அவங்க அன்னையா இருக்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ டீச்சர், ஐ வாண்ட் ஸோ ஐ ஆம் த மதர் ஆஃப் ஆல் மை சில்ட்ரன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க மதராக இருந்ததுனால தான் நமக்கும் அதை எல்லாத்தையும் அப்படியே அள்ளி வீசிட்டு போயிருக்காங்க இந்த ஆன்மீக அனுபவங்கள். அதனால்தான் அந்த சாவித்திரியை படித்து என்ஜாய் பண்ணுறோம். வி ஹாவ் தட் ப்ரிவிலேஜ் ஆஃப் டிலைட். அது வந்து எப்பயுமே நமக்கு அது இருக்கு. பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை படிக்கும் போதும் லைஃப் டிவைன்லாம் அந்த கடைசியில் டிவைன் லைஃப் சாப்டர் இப்போ படிக்கிறோம், அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கு. அது நம்ம அந்த வாழ்க்கை வாழ்றோமோ இல்லையோ, ஆனா இட் கிவ்ஸ் சச் அ ஜாய். அந்த அளவுக்கு அவரும் வந்து பொறுமையோட அவருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி ரொம்ப தீவிரமா பயிற்சி பண்ணுவார். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பிராணாயாமம் பண்ணாரு? ஒரு 4 to 5 hours எல்லாம் பண்ணினேன்னு சொல்றாருமா. 5 to 6 hours அளவுக்கு பிராணாயாமம் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு என்னன்னாக்கா, அவர் வந்து இந்தியாவில வந்து இறங்கின உடனே இந்த சுதந்திர போராட்ட வேலையெல்லாம் ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஸ்டடி பண்றார். இந்தியா முழுக்க வந்து ட்ரெயின்லயே பிரயாணம் பண்ணி மக்களுடைய அந்த நிலைமையெல்லாம் அவர் வந்து தானே அனுபவிச்சு அதை பார்க்குறாரு எல்லாத்தையும்.
ஒரு ஒரு அதை பத்தி எல்லாம் கூட எழுதியிருக்காங்க. ஒரு சின்ன பையில வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அதோட வந்து நிறைய இடங்களுக்கு அந்த ட்ரெயின்லயே டிராவல் பண்ணி இந்தியா முழுக்க சுத்தி என்ன நிலைமை இருக்கு, எப்படி மக்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இதுக்காக அவர் அவசரப்படலைன்னே சொல்லலாம். ஏன்னா தன்னோட 21வது வயசுல மும்பைல வந்து இறங்கினவர் 12-13 வருஷம் வந்து மகாராஜா கிட்ட வேலை பார்த்தாரு. பரோடாலேயே 12 வருஷம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது ஆரம்பிச்சாரு. அப்புறம் அந்த அலிப்பூர் வழக்கு அதெல்லாம் வந்தது. கடைசியில வந்து 1910ல பாண்டிச்சேரி வந்துட்டார். ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடியே 1909லயே வந்து நம்ம சந்திரநாகூர்ல ஒரு 5-6 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இறுதியாக பாண்டிச்சேரி வந்தார். இப்போ இதை அப்சர்வ் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஒரு அவருடைய வயசெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அவர் வந்து எவ்வளவு இன்டென்ஸா வந்து பயிற்சி மட்டும் பண்ணாரே ஒழிய எதுக்கும் அவசரப்படலை அப்படிங்கிறது தெரியும். அந்த லிவிங் இன் இட்டர்னிட்டின்னு மதர் சொல்றாங்கல்ல அடுத்த பேஜில், அந்த வாழ்க்கை வந்து முழுசா வாழ்ந்ததை பார்க்க முடியும். நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, அப்புறம் வந்து பெங்காலியில ஒரு வார்த்தை கூட தெரியாது அவருக்கு, அந்த பெங்காலியை கத்துக்கிறது, அதுல கடைசியில நிறைய கட்டுரைகள்லாம் எழுதுற அளவுக்கு அதுல வந்து ஒரு இதாகிறது. அதே மாதிரி சன்ஸ்கிரிட் படிக்கிறது, அந்த சன்ஸ்கிரிட்ல வந்து அதை மொழிபெயர்ப்பு பண்ற அளவு அதுல ஒரு பாண்டித்தியம் வருது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பகவான் செஞ்சதை நாம பார்க்குறோம். இந்த ஒரு அற்புதமான மலர், தேங்க்யூ சண்முகப்பிரியா, பொறுமை அப்படிங்கிறது இது ரொம்ப வாசனையா இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? மரத்துல பூக்கும் மகிழம்பூ. மகிழம்பூ கொஞ்சம் நம்ம பார்த்திருக்கோம், செம வாசனையா இருக்கும் இந்த பூவு. முன்னாடியெல்லாம் மாலையா கட்டி, காந்திமதிக்கு தெரிஞ்சிருக்கும், மாலையா கட்டி சமாதியில வைப்பாங்க. சின்ன ஊசியில தான் கோர்க்க முடியும். அதை ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அது அப்படியேவும் அந்த வாசனை அப்படியே தூக்கிட்டு போகும். ஸோ இந்த பொறுமை அப்படிங்கிறது எவ்வளவு சாதாரண வாழ்க்கையிலே எவ்வளோ அவசியம். ஆனா இந்த ஆன்மீகத்துல ஈடுபட்டானாக்க அதுலயே சொல்லியிருக்காங்க, அனைத்து மெய்யறிதலுக்கும் இன்றியமையாதது, ரொம்ப முக்கியமானது இது. ஸோ ஸ்ரீ அரபிந்தோ ஆல்சோ ஹஸ் ரிட்டன் திஸ். ஆமா, இதுக்கு தமிழ்ல என்ன பேருமா? மகிழம்பூவா? மகிழம்பூ. தேங்க்யூ. மரத்துல பூக்கும், சில கோயில்ல கொடிமரமா இருக்கு. மதுரையில ஏதோ ஒரு கோயில்ல இது கொடிமரமா இருக்கு. ஐ திங்க் அழகர் கோயிலோ என்னவோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு, இருக்காது. ஓகே, இப்போ பகவான் என்ன சொல்றாரு? ஆஸ்பயர் இன்டென்ஸ்லி பட் விதவுட் இம்பேஷன்ஸ். த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டென்சிட்டி அண்ட் இம்பேஷன்ஸ் இஸ் வெரி சட்டில். அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பார்டர் லைன் தான். ஸோ அதனால ஆஸ்பயர் பண்ணணும், தீவிரமா ஆஸ்பயர் பண்ணணும், ஆனா பொறுமை இல்லாம இருக்கக்கூடாது. த டிஃபரன்ஸ் பிட்வீன், சொல்லுங்க வசந்தம்மா. தேங்க்யூமா. இதுல வந்து நம்ம அந்த இன்டென்ஸ் ஆஸ்பிரேஷன் அப்புறம் ஒரு இம்பேஷன்ஸ், அதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் இங்க மதரும் பகவானுமே பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி நமக்கு அங்க வருது இல்லையா? லெட் நாட் தி இம்பேஷன் டைட்டன் ட்ரை தை ஹார்ட். அந்த இன்டென்சிட்டிய ஜாஸ்தியா இருந்து அது இம்பேஷன்ட்டுக்கு போயிட்டா அது டைட்டனோட வேலையாயிடுது இல்லையா? ஆமா ஆமா, அதுதான் இங்க வந்து ஆன்மீகத்துல வந்து இது ரொம்ப முக்கியமானது. பொறுமை அப்படிங்கிறது அந்த போட்டோ கீழே போட்டாங்கல்ல, மெய்யறிதலுக்கு இன்றியமையாததுன்னு, அந்த அளவு ஆன்மீகத்துக்கு இது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அந்த பொறுமை அப்படிங்கிறது அது நிறைய வேணும். இல்லை எனக்கு வந்து இத்தனை நாள் இது பண்ணேன், நான் பயிற்சி பண்ணேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம், அந்த ரிசல்ட் எல்லாம் வந்து இதுல எதிர்பார்க்க முடியாது. அது வரலாம், வராமலும் போகலாம். ஆனா நம்மளுடைய வேலை முயற்சி செய்வது, ஆர்வப்படுவது, அவ்வளவுதான். So it is all difference in vibration. It is subtle, but it makes all the difference. Intensely, but without impatience. That is it. One must be in that state. அதாவது தீவிரமா ஆர்வப்படுற நிலையிலேயே நம்ம இருக்கணும், அவ்வளவுதான். And for a very long time, one must be satisfied with the inner results. என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ஓகே, நமக்கு என்ன கிடைச்சது இது வரைக்கும், அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய கிரேஸ். அதுவே இன்ஃபினிட் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா ரொம்ப படித்தவர்கள் இல்லை, ரொம்ப இது பண்ணவங்க இல்லை. that itself இந்த அபோரிசம் புரிஞ்சுக்கிறது கூட it is an infinite grace அப்படிதான் சொல்ல முடியும். The inner results, that is the results in one's personal and individual reactions, one's inner contact with the rest of the worldங்கிறாங்க. ஒருத்தருடைய இந்த தனிப்பட்ட அந்த தொடர்பு உலகத்தோட நமக்கு இருக்கிற இந்த தொடர்பு கூட அது ரொம்ப நமக்கு அது பொறுமை தேவையானது தானே. சிலர் ஒரு ட்ரெயின்ல கார் போனா ஏன் மெதுவா போகுதும்பாங்க, இல்லாட்டி ட்ரெயின் ஏதாவது நின்னாச்சுன்னா ஏன் அப்படிம்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட அதுக்கு காத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பொறுமையே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இது பல விளைவுகளை அது ஏற்படுத்தும். இது நமக்கு எப்பயுமே நடக்கிறது தான் அதெல்லாம். ஸோ ஒன் மஸ்ட் நாட் எக்ஸ்பெக்ட் ஆர் ப்ரீமெச்சூர் இன் வாண்டிங். ப்ரீமெச்சூர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க அன்னை. அது முழுமையடையாத ஒரு இதை நாம எதிர்பார்க்க கூடாது. முதல்ல நாம முழுமை அடையணும். நம்முடைய பார்ட்ஸ் ஆஃப் இந்த பீயிங், நம்முடைய பல்வேறு ஜீவனின் பல்வேறு பகுதிகள் அதுக்கு தயாராக இருக்கணும். இல்லாட்டி அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது தூய்மையாக இருக்கணும். அப்பதான் இது எல்லாத்தையும் நம்மால பெற முடியும். Premature in wanting things to materialize because our hastiness usually delay things. நம்முடைய அந்த வேகம் தான் என்ன பண்ணுது, எல்லா விஷயங்களையும் தாமதமாக்குகிறது. So it is like that. We, I mean men, live harassed lives. It is a kind of half awareness of the shortness of their lives. ஏன்னா நம்ம சொல்லுவோம், முன்னாடி எல்லாம் சொல்றது உண்டு, நான் கூட ஒரு 25,000 நாட்கள் வாழ்வோமா, 70 × 365 எத்தனை நாள் வருது, 70 வயசுன்னு வச்சுக்கலாம் சராசரியா. யாராவது நல்லா கணக்கு போடுறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். 70 × 365. எனக்கு நான் 79, 79. உங்களுக்கு 79 வயசு ஆகுது? ஆமா. ஆமாவா? ஆமாமா. ஓ, வெரி குட். அப்ப பரவாயில்ல. சரி, நான் சும்மா ஒரு தோராயமா போடுறேன். 25,550மா. 25,550 நாட்கள் வருதுங்க. இவ்வளவு நாட்கள் தான் நம்ம வாழ்றோம். கரெக்டா? 25,550 நாட்கள் தான். ஆனா இதுக்குள்ளேயே என்னெல்லாம் இல்ல. ஆனா சில சமயம் இதை நினைச்சு பார்த்தா நமக்கு சிரிப்பா வரும். ஓ, இதுக்கு தானே எவ்வளவு இது பண்றோம் அப்படின்னு தோணும். எனிவே, அதுக்குள்ள ஏதாவது சாதிச்சாலும் அது நல்லதுதான், அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த குறுகிய காலம் இந்த வாழ்றதுனாலதான் அவங்க இது மாதிரி நினைக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு கொஸ்டின் லைஃப் டிவைன் கிளாஸ்ல வந்தப்போ ஷதானோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, ஓகே, நாம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோமோ, ஸோ அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு நாம நம்முடைய ஒரு சேவையாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம எவ்வளோ தூரம் இந்த வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ, ஒரு லிட்டில் கான்ட்ரிபியூட், எப்படி இந்த அணில் பாலம் கட்டுறதுக்கு பிரயோஜனப்பட்டதோ அது போல நம்முடைய ஒரு சின்ன பங்களிப்பு இந்த யூனிவர்ஸ்ல ஒரு தூசி, ஆனா அந்த தூசிக்கும் ஏதோ ஒரு பங்களிப்பு இருக்கு. ஸோ அதை சொன்னாங்க, நல்லா இருந்தது. அண்ட் ஸோ தே ஆர் ஆல்வேஸ் வாண்டிங், இதெல்லாம் வேகமா போகணும், ஓடணும், ரஷ் ஃப்ரம் ஒன் திங் டு அனதர், டு டூ ஒன் திங் குயிக்லி அண்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்டெட் ஆஃப் லெட்டிங் ஈச் திங் லிவ் இன் இட்ஸ் ஓன் இட்டர்னிட்டி. இப்போ நம்ம ஆசிரமுக்கு வரோம் அப்படின்னா, இப்போ எல்லாரும் தர்ஷனுக்கு வரோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனா எவ்வளோ பேர் அங்கே உட்கார்ந்து அந்த சூழலை என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு தெரியாது. பாகியலட்சுமியை பார்க்கும்போது நேற்று கூட நான் நினச்சிட்டேன், அந்த ரெலிக்ஸ் இதுக்கு பார்க்கறதுக்காக வந்தாங்க. சரஸ்வதி அம்மா, பாகியலட்சுமி இவங்கெல்லாம் வந்தாங்க. பாகியலட்சுமி அப்படியே உட்காந்துட்டாங்க. ஒரு அவங்கள ரொம்ப உலுக்கி தான் எழுப்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ தட் இஸ் த ரைட் திங். அதை மெய்மறந்து
அதுலேயே போயிடுறது. ஏன்னா அடுத்து வந்து பஸ்ஸை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். ஸோ அது இல்லாமல் அந்த சமயத்தில் எவ்வளோ முடியுதோ, ஸோ அதனால தான் இந்த புத்திசம்லாம் ஜென்ல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்லேயே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி ஆஷ்ரம் நோட்டீஸ் போர்டில் முன்னாடியெல்லாம் கதையெல்லாம் போடுவாங்க, சின்ன சின்ன கதையெல்லாம். இப்பயும் போடுறாங்களா? நான் இப்போ பார்க்குறதே இல்லை நோட்டீஸ் போர்டு. யாராவது பார்க்குறீங்களா வரும்போது? தெரியல. முன்னாடி எல்லாம் இப்ப பார்க்கலாமா, கண்ணில படல. இப்பெல்லாம் கண்ணில் படல. ஸ்ரீனிவாசன் சம் லெட்டர்ஸ் எழுதுவார்ல மெயில், அதுல சில இது வருது. ஆனா அதுல வந்து ஒரு அழகான பேப்பர்ல டைப் பண்ணி அதுல ஒட்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு ஒரு அரிய தகவல் எல்லாம் அதுல இருக்கும். அப்படி ஒரு முறை படிக்கும்போது தான் ஒரு ஸ்டோரி ஆஷ்ரம் நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருந்தாங்க. அதாவது ஒரு ஜென் சாமியார் உட்காந்துருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போகிறாங்க. அவர் அந்த சேர்ல அப்படியே உட்காந்துட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. இவங்க வந்து அவரை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்னத்துக்குடா சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பேசவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. ஆனால் ஹி வாஸ் ஜஸ்ட் ஸ்மைலிங், சிரிச்சுட்டே ஒரு பாட்டு இருக்காரு. அப்போது அதில் இந்த குரூப்பில் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன நீங்கள் வந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன செய்கிறீங்க, என்ன செய்கிறதுனால நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் வந்து ஒன்றும் சொல்ல, நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து வேற ஏதோ செய்கிறீங்க, நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க எங்கள்கிட்ட, நீங்கள் வேற ஏதோ செய்கிறீங்க அதனால சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு திருப்பியும் அவங்க விடாமல் கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் உட்கார்ந்துருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல, இன்னும் வந்து மிஸ்டீரியஸாக இருக்கு அவருடைய பதில். அப்போ வந்து இல்லை நீங்கள் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தவே அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே உள்ளே நுழையும் போது இங்கே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அடுத்து வந்து நம்ம இந்த பஸ்ஸை பிடிக்கணும், அங்கே வந்து இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போகணும், அடுத்து நம்மளுடைய டூர் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நான் அது ஒன்றும் செய்யலை, இங்கே ஜஸ்ட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிறத நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே தான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சது. நாமளுமே இப்படி தான் இருக்கோம், வந்து ஐயோ இங்கே போகணும் அங்கே போகணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், பட் ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவோம் ஒரு கட்டத்தில். எவ்வளோ நேரம் நிற்கிறது, எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறது, அந்த உட்கார்ந்துருக்கிற நேரத்தை நாம் எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் அப்படின்னு எப்பயுமே சிந்திக்கிறது இல்லை. ஒரு சிலர்லாம் அந்த க்யூவில் உட்காந்துருக்கும் போது மதர் புக்கெல்லாம் உட்காந்து படிப்பாங்க, ஒரு சிலர் சாவித்திரி படிப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் வேடிக்கை பார்ப்பாங்க, நானும் வேடிக்கை பார்ப்பேன், அது இல்லைன்னு சொல்லலை. பட் சில சமயம் ஒரு மதரை வந்து ப்ரே பண்ணிட்டும் உட்காந்துருப்பேன். ஸோ இது போல் இல்லாட்டி முன்னாடியெல்லாம் விடிகாலையில் போகும்போது தூங்குறது கூட உண்டு. ஏன்னா அந்தந்த மொமெண்ட்டில் என்ன செய்யணுமோ அதை மட்டுமே செய்யணும். ஒன்று இந்த ஃபார்வேர்டாகவே போகிறது, இது அடுத்து நம்ம என்ன செய்யணும், இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வசந்தாமா சொன்ன மாதிரி ஏற்கனவே போனதை இதை நினச்சிக்கிறது. That is why some people have preached the only moment that matters is the present moment. Is இங்கே இருக்கிறது மட்டும்தான், வாசும் இல்லை வில்லும் இல்லை, இங்கே இருக்கிறது. இன் ப்ராக்டிஸ் இட் இஸ் நாட் ட்ரூ. ஆனால் மதர் என்ன சொல்கிறாங்க, உண்மையில் அப்படி இல்லை, பட் ஃப்ரம் த சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் ought to be true. That is to say, to live to the utmost of one's capacities at every minute, without planning or wanting, waiting or preparing for the next. இப்போ இந்த சமயத்துல எவ்வளோ முழு கவனத்தோட நம்முடைய அந்த திறனை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யணும். இதை வந்து பிளான் பண்ணக்கூடாது, அதை விரும்பக்கூடாது, இல்லாட்டி காத்திருக்கக்கூடாது, இது அடுத்ததுக்கு போகணுன்ற அந்த ப்ரிப்பரேஷனும் இருக்கக்கூடாது. Because you are always hurrying and nothing you do is good. அதனால நம்ம செய்யறது எதுவுமே
சரியா இருக்க மாட்டேங்குது. யூ ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் இன்னர் டென்ஷன். அந்த உள்ளுக்குள்ள எப்ப பார்த்தாலும் அந்த டென்ஷன் இருந்துட்டே இருக்கு, விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். ஆமா, ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கணும். ஒயிட் பேப்பர் மாதிரியா? ஒயிட் பேப்பர் மாதிரி கூட இல்ல. அது இப்போ இருக்கிற என்ன இந்த க்ஷணத்துல என்ன செய்யறோமோ அதை மட்டும் செய்யணும். நீங்க இந்த சாவித்திரி ஆன்லைன் ரீடிங்ல பாத்தீங்கன்னாக்கா அதுலயே அட்டன்டிவா வாசிச்சான்னாக்கா அது நல்லா இருக்கும். நான் சில சமயம் அப்படி என்னோட மைண்ட் ஸ்கிப் ஆகுறது உண்டு. அப்பெல்லாம் நான் என்ன வாசிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. ஆனா சில சமயம் எனக்கு அது புரியறதும் இல்லை. ஆனா பல சமயங்கள்ல அதை ஊன்றி ஆழ்ந்து படிக்கும்போது அது ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதையும் சொல்லணும். அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? இந்த சைலன்ஸோட முடிச்சுக்கலாம். எஸ், தேங்க்யூ 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 ஸ்ரீமதி. அடுத்த இதை யாராவது வாசிக்கிறீங்களா? அம்மா சொல்லேரி. வாசிங்க வாசிங்க. All those who have tried, அந்த இடமா? ஆமா. தேங்க்யூமா. All those who have tried to be wise have always said it. The Chinese preached it. The Indians preached it. To live in the awareness of eternity. In Europe also, they said that one should contemplate the sky and the stars and identify oneself with their infinitude. All things that widen you and give you peace. These are means, but they are indispensable. And I have observed this in the cells of the body. They always seem to be in a hurry to do what they have to do, lest they have no time to do it. So they do nothing properly. Muddled people, some people turn everything upside down. Their movements are jerky and confused. Have this to a high degree. This kind of haste. Quick, quick, quick. Yesterday, someone was complaining of rheumatic pains and he was saying, "Oh, it is such a waste of time. I do things so slowly." I said, "Mother smiles. So what?" He didn't like it. You see, for someone to complain when he is in pain means that he is soft, that is all. But to say, "I am wasting so much time, I do things so slowly," அது அவர் சொன்னது. It gave a very clear picture of the haste in which men live. You go hurtling through life. To go where? You end with a crash. What is the use of that? Thank you. தமிழ்ல யார் வாசிக்கிறா? ஆமா, நான் படிக்கட்டுமாமா? படிங்க படிங்க. அறிவுடன் வாழ முயன்றவர்கள் எல்லாரும் இதையே சொல்லியுள்ளனர். சீனர்கள் இதை போதித்துள்ளனர். இந்தியர் இதை போதித்துள்ளனர். அனந்த காலத்தின் உணர்வுடன் வாழ வேண்டும். ஐரோப்பாவிலும் வானம், நட்சத்திரங்கள் இவற்றின் மீது ஆழ்ந்த சிந்தனை செலுத்தி அவற்றின் பேரலுடன் ஐக்கியப்பட வேண்டும். உன்னை விரிவுபடுத்தி அமைதியளிக்கும் அனைத்துடனும் ஒன்ற வேண்டும் என்று சொன்னார்கள். இவையெல்லாம் சாதனங்களே, ஆனால் அவை இன்றியமையாதவை. இதை நான் உடலின் அணுக்களில் கவனித்திருக்கிறேன். அவை எப்பொழுதும் தாங்கள் செய்ய வேண்டியதை செய்திட அவசரப்படுகின்றன. அவசரப்படாவிட்டால் செய்ய நேரமில்லாமல் போய்விடுமோ என்று அஞ்சுகின்றன. அதனால் அவை எதையும் சரியாக செய்வதில்லை. குழம்பிய மனிதரிடம் சில மனிதர்கள் எல்லாவற்றையும் தலைகீழாக்கி விடுவார்கள். அவர்களுடைய இயக்கங்கள் எல்லாம் வெட்டி வெட்டி செல்லும், குழப்பமுடையவையாக இருக்கும். இது போன்ற அவசரம் மிக அதிக அளவில் இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நேற்று ஒருவன் வாதவலி இருப்பதாக சொல்லி வருத்தப்பட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? "ஓ, எவ்வளவு நேரம் வீணாகிறது, என்னால் வேகமாக வேலை செய்ய முடியவில்லை" என்று அவன் அங்கலாய்த்தான். அன்னை முறுவலிக்கிறார். அதனால் என்ன என்றேன். அவன் அதை விரும்பவில்லை.
எவனாவது வேதனை இருக்கும்போது முணுமுணுக்கிறான் என்றால் அவன் உரமற்றவன் என்று பொருள். அவ்வளவுதான். ஆனால் நான் இவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறேனே, என்னால் வேகமாக வேலை செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுதல். அது மனிதர் எப்படி அவசரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்கு எடுத்து காட்டிற்று. நீ வாழ்வில் சடசடவென்று சாடிச் செல்கிறாய். எங்கே போவதற்கு இந்த சாட்டம்? நொறுங்கி விழுந்தான். அதனால் என்ன பயன்? மௌனம். நன்றி அம்மா. நன்றி. ஸோ நாமளும் இப்படிதான் இருக்கோம். அவசரம், ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படின்றது தெரியல. பலமுறை நானும் இதே கேள்விதான் கேட்டுக்கிறது. ஏன்னா டெய்லி காலையில எழுந்துச்சு இது ஓடி அது ஓடி அங்கே ஓடி அப்புறம் திருப்பியும் வந்து திருப்பியும் ஓடி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு நானும் என்ன நானே கேட்டுக்கிறது உண்டு. ஸோ அதே போல தான் இங்கே மதர் சொல்கிறாங்க. ஸோ யூ எண்ட் வித் அ கிராஷ். நம்ம இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்கு. அதாவது வானத்தை பார்ப்பது, அந்த நட்சத்திரங்களை பார்ப்பது, இல்லாட்டி பாண்டிச்சேரி போனால் அந்த பீச்சில் உட்கார்ந்து அந்த கடலை பார்ப்பது, இது வந்து நமக்கு ஒரு விரிவுத்தன்மையை நம்முடைய அந்த பிராணனுக்கு கொடுக்குது. அதனால நமக்கு கொஞ்சம் அமைதியும் கிடைக்குது. சாயந்தர நேரம் போய் இந்த மொட்டை மாடியில் நின்று வானத்தை பார்க்கறது, அதெல்லாம் வந்து சந்தோஷமான விஷயம். இது வந்து அவசியமானது அப்படிங்கிறாங்க அன்னை. அது தேவையானது தான். ஆனால் இந்த உடலில் உள்ள செல்கள் அது வந்து எவ்வளவு அவசரப்படுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு இதே மாதிரி தான். ஏன்னா நம்ம லைஃப் டைம் வந்து அந்த டைம் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் வேக வேகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் நமக்கு இருக்கு. ஸோ they always seem to be in a hurry to do what they have to do, lest they have no time to do it. ஆனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இல்லாட்டி ரிலாக்ஸ்டாக நீங்கள் வேலை செய்யும்போது பல வேலைகளை அந்த ஒரு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஸோ அதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாரும். சம் பீப்புள் டேர்ன் எவ்ரி திங் அப்சைட் டவுன். அதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தானாக்கா எதுவுமே உருப்படியாக இருக்காது, எல்லாமே அறகுறதான். Have this to high degree, this kind of haste. Yesterday someone was complaining. இது இன்னொன்று, அந்த ஏற்கனவே போன வாரம் இது படித்தோன்னு நினைக்கிறேன். சர்க்கம்ஸ்டான்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த், இது எல்லாம் வந்து எப்படி ஒரு மனிதனை இதாக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இழக்க வைக்குது. ஐயோ எனக்கு வந்து மூட்டு வலி வந்துருச்சு, என்னால் நிற்க முடியல, உட்கார முடியல, இல்லாட்டி வேகமாக எதையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து அது இயல்பானது தான். ஆனால் அன்னை சொல்றாங்க, சோ வாட், அதனால என்ன, இப்போ மெதுவாக செய்யி, இப்போ என்ன நீ வந்து அதுக்காக நீ ஓடி போய் அதை சாதிக்க போற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது நமக்கும் இது தேவையானது தான். இன்னும் ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்கு, நம்ம அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னு சொன்னாக்க இந்த இதில் சிந்தசிஸ்லேருந்து சில அற்புதமான பேசேஜஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதை இப்போ எடுத்தனாக்கா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால அடுத்த வாரம் இதை முடிக்கலாம். அந்த சிந்தசிஸோட போர்ஷனோடு அடுத்த வாரம் முடிக்கலாம். ஓகே, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூமா. இந்த அஃபரிசம் பத்தி நிறைய பேசி இங்க கடைசியில பிராக்டிகலி வாட் ஆல் டு பி கான்சென்ட்ரேட்டட் அப்பான மதர் வரிசையா சொன்னாங்க. தேங்க்யூ. தேங்க்யூமா. நாமளே டயத்தை கண்டுபிடிச்சு நம்மளே அதுக்குள்ள மாட்டின்னு இருக்கோமோன்னு இருக்கு. அது அப்படி இல்ல, அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரம்னு ஒன்ன கண்டுபிடிச்சிட்டு அதுல நாமளே பவுண்டரி போட்டு இருக்கோமா? இல்ல, அப்படி கிடையாது. இந்த காலம்ங்கிறது எல்லா சமயத்துலயும் தான் இருந்திருக்கு. ஆனா ஆம்பிஷியஸா ஆயிட்டோம் நம்ம எல்லாரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னை எடுத்துக்கிறோம், இல்லாட்டி நீங்க எடுப்பீங்க அப்படின்னாக்கா, ஓகே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன, அது அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இப்படியே நமக்கு வந்து ஒரு
ஏ பிளான் பி பிளான் எல்லாம் வச்சுட்டு ஓடுறோம். எனக்காவது இதெல்லாம் எதுவுமே இல்லாம செய்ய முடியுமா? ஒரு ஆஷ்ரம் ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் வந்தான். அவன் வந்து சாவித்ரி பவனுக்கு வந்து நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். உடனே என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்டிங் இருக்குமா? இருக்கா? சரி, ஓகே. சரி. அது வந்து என்னாச்சுன்னாக்கா, அவர் சொன்ன அந்த விளக்கம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஏதோ ஐடி இது பண்ணவர் தான், அந்த அது மாதிரி பையன்தான். ஆனா உடனே ஷதாவன் சொன்னாங்க, ஓகே நீ சாவித்ரி பவனுக்கு இது ஹெல்ப் பண்ணு, வெப்சைட்டு நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்களேன், ஐ வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ், ஐ வாண்ட் த ரிவர்சல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு போனார் அவர். வரவே இல்லை. ஏன்னு சொன்னா இது எல்லாத்தையும் நான் மறந்து போயிடணும், இது எல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஐ ஹாவ் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்றார் கடைசியில. இது இது எதுவுமே வேண்டாம், இது எல்லாத்தையும் மறக்கணும்னு பார்க்குறேன், இந்த எந்த கெப்பாசிட்டியும் எனக்கு இருக்கிறதா வந்து அதை நான் உபயோகப்படுத்த விரும்பலை அப்படின்றார். அஃப்கோர்ஸ் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியாது. பட் இதுதான் நிறைய இன்னொரு இளைஞர் கூட அதே போல் சொன்னார், நான் வந்து இங்கே கொஞ்சம் குவைட்டாக இருக்கிறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு வேலையெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ட்டார். ஸோ ரொம்ப பாயிண்ட் பிளாங்கா, திஸ் இஸ் ஆல் ட்ரூ. ஏன் ஓடிட்டே இருக்கணும், இதை சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும், ஓடிட்டே இருக்கணும். பட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னாக்கா அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப அப்படியே வந்து குக் பண்ணிட்டே இருப்பாங்க, எந்த விதமான சாதனங்களும் இல்லை. ஏன்னா அதுதான் வேலையே. அது பாட்டு மத்தியானம் வரைக்கும் போகும், அப்புறம் 1 hour ரெஸ்ட் இருக்கும், திருப்பியும் ஈவினிங் போகும், இது போல அது போயிட்டே இருக்கும். ஆனா வந்து அதோட போக்குலயே அந்த வேலையை வந்து செய்வாங்க, பிசிக்கலா நிறைய வேலை செய்வாங்க. they won't think about much. ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை. இப்ப அதெல்லாம் வந்ததுனால அடுத்த ஒரு லெவலுக்கு நம்ம போயிருக்கோம். அது என்னவோ உண்மைதான், அந்த ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த திங்க் பண்றதுனால அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம we are going towards something else. அதுதான் இப்போ ப்ராப்ளமே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த காலம் அப்படிங்கிறது அது எப்பயுமே இருக்குதான், அது தேவைதான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது எப்படி நாம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த அந்த காலத்தை எப்படி நாம வந்து டிலைட்ஃபுல்லா செய்றோம், அது எப்படி என்ஜாயபிளா செய்றோம் அப்படிங்கிறது மட்டுமே முக்கியம். இப்போ 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன்னா how much I am enjoying it, அது ஒண்ணுதான் இதுல விஷயமே தவிர காலம் அப்படிங்கிறது ஒரு தவறு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூமா, நல்லா புரிஞ்சுது இப்போ. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. வணக்கம் அம்மா. சண்முகப்பிரியா முதல்ல. அவங்க காந்திமதி அம்மா சொல்லிட்டுங்க. காந்திமதி இல்லையே, மங்கையர்கரசி. மங்கையர்கரசி அம்மா. மங்கையர்கரசி சொல்லுங்க. மேடம், அப்போ வந்து அந்த நிதானம் இருந்தாங்கன்னா காந்தியடிகள் அந்த ராட்டையில வந்து நூல் நுக்கிற சொல்லுவாங்க. ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இழை இருந்து போனா அது தடிமனா நம்ம கதர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா தெரியும், அதுல இழையெல்லாம் திரும்ப முடி போட்டிருந்தாங்கன்னா மேன்மேடா இருந்திருக்கும். அப்போ அது ரொம்ப நம்ம நினைப்போம், அவங்க ஒருத்தர் ஒரு புடவைக்கோ ஒரு வேட்டிக்கோ அந்த நூற்று அந்த நூல்ல ஒரு நெசவு செஞ்சு அந்த ஒரு புடவைய 2 புடவையா அதை பரிசா கூட யாருக்காவது கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ அதெல்லாம் எவ்வளவு நேரம் பிடிக்கிற வேலை அப்படின்னு நினைச்சுப்போம். இப்ப எல்லாம் ஃபாஸ்டா. இப்போ நான் படிக்கும் போது ஒரு மணி நேரம் ரயில் பயணம் செஞ்சு கொஞ்சம் தூரம் நடந்து அதெல்லாம் போனோம். இப்ப வீட்டை விட்டு வாசலை விட்டு இறங்கும் போதே உடனே ஒரு ஆட்டோ அல்லது ஊபர் இல்லைன்னா 2 வீலர் நடக்கிறதுக்கே எல்லாத்துலயும் நேரத்தை வேக நேரத்தை மிச்சப்படுத்தி என்ன பண்றாங்கன்னு தெரியாம போச்சு மேடம். அது ரொம்ப ஆச்சரியப்படுது. ஆனா வந்து இது ஒரு நல்ல மைக் இது தேங்க்யூ. இதுல வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டும் இருக்கு. ஏன்னா எவ்வளவு தூரம் நாம முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதை எப்படி சேனலைஸ் பண்றதுன்னு நமக்கு தெரியல, அதுதான் இங்க ப்ராப்ளமே. எல்லா வசதிகளும் இருக்கட்டும், அதை பத்தி எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனாலும்
நாம அதை எப்படி ஜாய்ஃபுல்லா மாத்திக்கிறதுங்கிறது மட்டும் நமக்கு தெரியல. தட் இஸ் இட். ஓகேவா? சண்முகப்பிரியா சொல்லுங்க. அது மகா சரஸ்வதி ஆஸ்பெக்ட் தான் நினைவுக்கு வருது. எது? மகா சரஸ்வதி ஆஸ்பெக்ட். பொறுமை, கீர்த்தி. நமக்கு நம்மளோட அருகாமையில இருந்து அன்றாடம் போராடுறவங்க. ஆனா இது அது ஞாபகம் வருதுமா? ஆனா நீங்க வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த பதட்டம், படபடப்பு, நமக்கு அந்த முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா நம்ம மனம் வந்து ஃபாஸ்ட்னஸ் தான் எதிர்பார்க்குது. எந்த ஒரு முன்னேற்றமும் இது ஒரு விஷயம் அப்படின்னாலும் கட 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 கடன்னு பண்ணோம் அப்படிங்கிறது தான். அதுல இருந்து வெளியில வரதுக்கு உண்டான மதர் வழியில இருக்கிற டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இல்ல இப்ப அது ஒரு பெரிய டாபிக். நேரமின்மை இருக்குன்னா அடுத்த வாரம் சொல்லுங்கம்மா. இல்ல ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன விஷயம் தான், தலைவலிக்குது. உடனே நம்ம என்ன செய்வோம்? மாத்திரை போட்டுப்போம். அப்புறம் வேற யாராவது என்ன செய்வீங்க? டீ போட்டு குடிப்போமா? தலைவலிச்சா உடனே டீ போட்டு குடிக்கிறது, காஃபி போட்டு குடிக்கிறது, ஒரு தைலத்தை எடுத்து தடவுறது. சோ இதெல்லாம் வந்து ஒரு அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழியை தேடுங்க. இப்ப இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அதை யாருமே சொல்லல. அமைதியா போய் கொஞ்சம் சிலப்போ உட்கார்ந்தா கூட நம்ம தலைவலி கம்மியாகும். காற்றாட போய் உட்கார்ந்தாலே. நான் அதை சொல்றேன். தலைவலி வந்ததுக்கான காரணம் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்னு மத்ததெல்லாம் ஈஸியாகும். அப்ப வந்து என்ன செய்யும்னா அந்த ஒரு நிதானத்துக்கு வந்துடும். அப்பதான் நிதானத்துக்கு வரும். ஓ இன்னைக்கு வெயில்ல போயிருக்கோம், ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அதோட அதை விட்டுட்டோம்னா தைலம் கூட தேவை கிடையாது, எதுவும் தேவையில்லை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வேற என்ன காரணம் அப்படிங்கிறது ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு அறியாமையால வர்றதுதான். ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாக்கா போதும். அப்போ கொஞ்ச நேரம் பேசாம குவாய்ட்டா உட்காந்துட்டு அதுக்கப்புறமா எப்பயுமே ஒரு ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பாதி நோய் வந்து காணாம போகும். உங்களுக்கு சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆசனம் அந்த ஆசனம், மூச்சு பயிற்சி, மூச்சை கவனிக்கிறது, இது எல்லாம் என்னதுன்னு நினைக்கிறீங்க? அமைதிக்கான வழி ஒரு பக்கம். அப்புறம் கவனிச்சுக்கிறது, உங்களை கொண்டு போய் வேற இடத்துல வைக்கிறது, அந்த வேலைதான் செய்யணும். இல்லாட்டி மைண்ட ஒரு ஓரமா ஒதுக்கி வைக்கிறது. அதுதான் இதெல்லாம் செய்யுது. இந்த யோகாசனங்கள், இந்த மூச்சு பயிற்சி அதெல்லாம் என்ன செய்யுது, உங்க கவனத்தை அதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடுது. வைக்கும் போது நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிடுறீங்க. ஏன்னா அப்ப மைண்டு அடுத்ததை பத்தி திங்க் பண்ணாது. ஆரம்பத்திலே யாரோ சொன்னீங்களே குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்காது, அப்படி இருக்காது அது. ஏன்னா அதை கொண்டு வந்து இங்க வச்சுட்டீங்க. இந்த ஒருத்தர் இது எடுத்தாரு, டீப்பர் பாடி ஒர்க் ஷாப். அவர் வந்து ரொம்ப ஃபன்னா சொல்லுவாரு. மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவோம். உடனே நான் சொல்லுவேன், சரி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். தட் இஸ் த வே வி ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். ஸோ அப்படிதான் இதை வந்து செய்யணுமே தவிர வேற எதுவும் இல்லை. சும்மா ஜஸ்ட் சிம்பிளா ஸ்ரீ அரபிந்தோ அதான் செஞ்சார் கடைசி வரைக்கும். அதனாலதான் எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் சாதாரணம், நீங்க சரி பண்ணிக்க முடியாதா அப்படின்னு நிரோதெல்லாம் கேட்டாங்க. இது நீங்களே சரி பண்ணிக்கோங்க, இது ஒன்றும் இல்லை, இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் அவர் வந்து he don't want to do that. So ஓகேவா ஷண்முகப்பிரியா? இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. ரிலாக்ஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான், ரிலாக்ஸ்டா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. என்ன நடக்க போகுது, ஒரு ஃபோன் அடிக்க வேண்டியது, அது வந்து ரிங் ஆகுது, எடுக்கலைன்னா ஏன் எடுக்கல திருப்பி ரிங் பண்றது, ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டாங்க, அடுத்த ரிங் அடிப்பாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணா என்ன, வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிலாக்ஸ்டா இருந்தாவே பாதி பிரச்சனை வந்து தீர்ந்துடும். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம்.
Gratitude, Ma Bhagavan. Thank you, Ma. Thank you all. Thank you, Ma. Thank you, Mother. Gratitude, Ma Bhagavan. Thank you all. Thank you.